பாரத நாடு பழம்பெரு நாடு நினைவகற்றோமே நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதியார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதாவது நம்ம நாடு வந்து ஒரு புண்ணிய பூமி, இது ஒரு ஆன்மீக பூமி. இங்கே நிறைய சித்தர்கள் தோன்றியிருக்கிறாங்க, நிறைய முனிவர்கள் தோன்றியிருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பூமியினுடைய ஒரு தத்துவம், தர்மம், ஹிந்து தர்மத்தை காட்டுனது தான் இந்த அறுபடை வீடுகள். நம்மளுடைய ஆலயங்கள், சிவாலயங்கள், பெருமாள் ஆலயங்கள், அம்மனுடைய கோயில்கள், எல்லா ஆலயமே வந்து சித்தர்களுடைய அவங்க கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம கலாச்சாரம் 10,000 ஆண்டுகளாக வாழ்ந்து அதை வந்து ஒரு உருவாக்கம் தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை. இதுதான் வந்து ஹிந்து தர்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6 படை வீடுகள், 6 பகுதியில் 6 படை வீடுகள் வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 படை வீடுகளுமே நம்ம பாதுகாக்கணும், எல்லாரும் கோயில் வழிபாடு பண்ணணும், இந்து தர்மத்தை பாதுகாக்கணும், அதன் முறையே வந்து வாழ்ந்து ஒரு இறைநிலை எய்யணும் அப்படிங்கிறது அந்த தர்மத்தினுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் நம்ம 6 படை வீடில் ஒரு வீடு வந்து திருப்பரங்குன்றம், அந்த மலையை நம்ம பாதுகாக்கணும். அங்கே வந்து இஸ்லாமியருடைய ஒரு பள்ளிவாசலை கட்டி வச்சுட்டு ஒட்டுமொத்த மலையுமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுதாங்க. அதுக்கும் இங்கே வந்து சில கட்சிகள், சில அமைப்புகள், அதாவது இந்து தர்மத்துக்கு எதிரான அமைப்புகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தடுக்கணும், அதை நம்ம வெற்றி கொள்ள முடியும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஹிந்து தர்மம் ஒற்றுமையாக இருக்கணும். இன்றைக்கி ஹிந்துக்கெல்லாம் நம்ம ஒருங்கிணைஞ்சிருக்கோம், ஒற்றுமையாக இருக்குங்கிறது இப்போ எதில் காட்டியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தற்போது நடந்த ஒரு போர், அந்த போரில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். ஒரு திட்டமிட்ட துல்லிய தாக்குதல் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஒவ்வொரு மனதிலுமே ஒவ்வொரு ஹிந்துவுமே வந்து இந்த நாடு ஹிந்து நாடுன்னு உணர்றதுங்கிறது தான். அதுக்காக வருகிற ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு மதுரையில் அம்மா திடலில் நடக்கக்கூடிய ஒரு முருக பக்தர்கள் மாநாடு பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த மாநாட்டில் அனைவருமே வந்து குடும்பத்தோடு கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். அறுபடை வீடினுடைய வடிவங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்குது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு 5 லட்சம் பேர் மக்கள் அங்கே கூடுதாங்க. நாமளும் அதில் குடும்பத்தோடு கூடணும். நம்ம நாட்டினுடைய பெருமை உலகம் முழுவதும் அற்புதமாக பெருமையடைய வைக்கணும். எல்லா நாட்டினரும் இதுக்கு வர்றாங்க, தமிழ்நாடு முழுவதும் அதில் மக்கள் வராங்க, இந்தியா முழுவதுமே அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாம் அனைவருமே குடும்பத்தோடு கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.